ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் திருக்கோவில் சிவகங்கை மாவட்டம் பிரான்மலை எனும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கொடுங்குன்றநாதர் திருக்கோவில். கோவிலின் மூலவர் கொடுங்குன்றநாதர், விஸ்வநாதர், மங்கைப்பாகர், உமாமகேஸ்வரர் என்றும், தாயார் குயிலமுத நாயகி, விசாலாட்சி, தேனாம்பாள், தேனாம்பிகை, அமிர்தேஸ்வரி என்று அழைக்கப்படுகிறார். கோவிலின் தல விருட்சம் உரங்கா புலி. தீர்த்தம் மதுர புஷ்கரணி, தேனாழி தீர்த்தம். ஆகமம் மற்றும் பூஜை காரணாகமம். இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். ஐப்பசி முதல் பங்குனி வரையில் சிவன் மீது சூரிய ஒளி விடுகிறது. இவ்வாறு சூரிய ஒளி விழுவதை காண்பது அபூர்வம். இத்தல இறைவன் சுயம்பு லிங்கமாக அருள்பாலிக்கிறார். பாதாளம், பூமி, மலை என 3 அடுக்கு கொண்டதாக இக்கோவில் அமைந்துள்ளது. இத்தலத்தின் விருட்சம் உரங்காப்புலி மரமாகும். பல நூற்றாண்டுகளாக இருக்கும் இம்மரம் பூக்கும், காய்க்கும், ஆனால் பழுக்காது. காய்ந்த நிலையிலேயே புளியங்காய் கீழே உதிர்ந்துவிடும். இதன் நிலைகள் எப்பொழுதும் விரிவடைந்த நிலையிலேயே இருக்கும். இது தவிர மங்கைப்பாகர் சன்னதிக்கு மேலே ஒரு பாறையில் பெயரில்லா விருட்சம் என்ற பெயரில் ஒரு செடி உள்ளது. இதற்கு பெயர் கிடையாது என்பதால் இவ்வாறு அழைக்கிறார்கள். இந்த செடியும் பூப்பதில்லை. ஒரு சமயம் வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் தங்களில் யார் பலசாலி என போட்டி எழுந்தது. ஆதிசேஷன் மேருமலையை சுற்றி கொள்ள வேண்டும், அதை வாயு பகவான் தனது பலத்தால் பெயர்க்க வேண்டும் என்பதை போட்டி. ஆதிசேஷன் தன் பலத்தால் மலையை இறுதி பற்றி கொண்டார். வாயு பகவான் எவ்வளவோ முயன்றும் மலையை அசைக்க முடியவில்லை. இந்த போட்டியின் பொழுது மேரு மலையிலிருந்து துண்டுகள் பெயர்ந்து விழுந்தது. அவ்வாறு விழுந்த குன்றே இங்கே மலையாக உள்ளது. இம்மலையில் சிவன் பாதாளம், பூலோகம், கைலாயம் என 3 அடுக்குகளில் இருந்து காட்சி தருகிறார். பாதாளத்தில் உள்ள கோயிலில் சிவன் கொடுங்குன்றநாதர் என்ற பெயரில் அருளுகிறார். இவருக்கான அம்பிகை குயிலமுத நாயகி தனிச்சன்னதியில் இருக்கிறாள். மத்தியில் உள்ள கோயிலில் விசாலாட்சியுடன் விஸ்வநாதர், மேல் பகுதியில் அம்பிகையுடன் மங்கைப்பாகராக காட்சி தருகிறார். கைலாயம் எனப்படும் மேலடுக்கில் உள்ள கோவில் குடவரையாக அமைந்துள்ளது. இந்த சன்னதியில் மங்கைப்பாகர் அம்பிகையுடன் இணைந்து அகத்தியருக்கு திருமண காட்சி அருளிய கோலத்தில் காட்சி தருகிறார். இதை சிவனின் அந்யோன்ய கோலம் என்கிறார்கள். இந்த சந்நிதியின் முன் மண்டப பேச்சுவரில் கைலாயத்தில் சிவபார்வதி திருமணம் காண சென்ற 30 முக்கோடி தேவர்களும் இருக்கும் சிற்பம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. மங்கைப்பாகர் சிலை நவமூலிகை சாற்றால் செய்யப்பட்டதாகும். எனவே இவருக்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. பௌர்ணமி அன்று காலையில் புனுகு, சாம்பிராணி தைலம் மட்டுமே சாத்துகின்றனர். இவரது சன்னதியில் காசிராஜன் கொடுத்த உடையர் லிங்கம் என்ற சிறிய லிங்கம் இருக்கிறது. மங்கைப்பாகருக்கு அபிஷேகம் கிடையாது என்பதால் அவருக்கு செய்ய வேண்டிய அபிஷேகம் அனைத்தும் இந்த லிங்கத்திற்கு செய்கின்றனர். குறிஞ்சி நிலத்தில் அமைந்த கோவில் என்பதால் இந்நிலத்திற்கு உரிய தேன், தினை மாவு மற்றும் பச்சரிசி மாவில் செய்த தோசையை நெய்வேத்தியமாக படைக்கின்றனர். இவரது சன்னதியின் எதிரில் நந்தி கிடையாது. சிவன் அகத்தியருக்கு திருமண கோலத்தில் காட்சி கொடுத்த போது நந்தி தேவர் மத்தளம் வாசித்துக் கொண்டிருந்தார். எனவே சிவன் இங்கு நந்தி தேவர் இல்லாமல் அம்பிகையுடன் காட்சி தருகிறார். இந்த நிகழ்வின் அடிப்படையில் இவருக்கு எதிரில் நந்தி இல்லை என்கிறார்கள். மேலும் இவருக்கு கொடிமரம், பலிபீடம் கிடையாது. கோவில்களில் 12 வருடங்களுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்யும் பொழுது சுவாமி சிலைகளுக்கு அடியில் அஷ்டபந்தனம் எனும் 8 வகையான மூலிகை மருந்துகளை வைப்பது வழக்கம். ஆனால் இக்கோவிலில் சிவன் சிலைக்கு கீழே இவ்வாறு வைக்கப்படுவதில்லை. இவர் முதலும் முடிவும் இல்லாதவராக இருப்பதால் அஷ்டபந்தனம் சாத்தப்படுவதில்லை என்கிறார்கள். மங்கைப்பாகர் இத்தலத்தில் போக நிலையில் காட்சி தருகிறார். இவருக்கு ஒரு முறை அணிவித்த வஸ்திரத்தை மறுபடியும் அணிவிப்பதில்லை. ஒவ்வொரு முறையும் இவருக்கு புத்தாடையை அணிவிக்கின்றனர். பூஜையின் பொழுது 16 முழத்தில் வேஷ்டி மற்றும் துண்டும், அம்பாளுக்கு 16 முழ புடவையும் அணிவித்து அலங்கரிக்கிறார்கள். இந்த சிவன் கையில் 4 வேதங்களை வைத்தபடி காட்சி தருகிறார். எனவே இவருக்கு வேத சிவன் என்ற பெயரும் உண்டு. கல்வியில் சிறப்பிடம் பெற மாணவர்கள் இவருக்கு வெள்ளை நிற மலர் மாலை சார்த்தி வெண்ணிற வஸ்திரம் அணிவித்து வேண்டிக் கொள்கிறார்கள். இத்தலத்தில் தட்சிணா என புண்ணிய காலம் முடியும் 3 கடைசி மாதங்களிலும், உத்தராயண புண்ணிய காலம் துவங்கிய முதல் 3 மாதங்களும் என தொடர்ச்சியாக 6 மாதங்கள், அதாவது ஐப்பசி முதல் பங்குனி வரையில் சிவன் மீது சூரிய ஒளி விழுகிறது. இவ்வாறு சூரிய ஒளி விழுவதை காண்பது அபூர்வம். அருணகிரிநாதருக்கு இத்தலத்தில் முருகன் நடன காட்சி காட்டியதாக ஐதீகம். தனிச்சன்னதியில் இருக்கும் இந்த முருகன் வயோதிக கோலத்தில் இங்கு காட்சி தருகிறார். வழக்கமாக முருகன் சன்னதி எதிரில் மயில் வாகனம்தான் இருக்கும். ஆனால் இவரது சன்னதி எதிரில் யானை வாகனம் இருக்கிறது. முருகன் சன்னதி எதிரில் 18 துவாரங்களுடன் கூடிய பல கனியுடன் ஜன்னல் மதில் உள்ளது. இம்மதில் வழியாகத்தான் யானையை பார்க்க முடியும்.
வேதாரண்ய தலத்தில் சிவனை தரிசித்த ஞான சம்பந்தர் இத்தலத்திற்கு வந்தார். வழியில் தூரத்தில் உள்ள அவர் மலையை கண்ட பொழுது சிவன் மலையின் வடிவில் காட்சி தந்தார். மகிழ்ந்த சம்பந்தர் மலையாக காட்சி தந்த சுவாமியை எம்பிரான் மலை, சிவபெருமான் மலை என சொல்லி பதிகம் பாடினார். எனவே தலம் எம்பிரான் மலை என்று பெயர் பெற்றது. பிற்காலத்தில் இப்பெயரே பிரான் மலை என மருவியது. கடையெழு வள்ளல்களில் ஒருவரான பாரி ஆட்சி செய்த தலம் இது. இம்மன்னன் கோவிலுக்கு அதிகமாக திருப்பணி செய்துள்ளார். சித்திரை மாத பிரம்மோற்சவத்தின் பொழுது இவருக்காக பாரி உற்சவம் என ஒரு நாள் விழா எடுக்கிறார்கள். அன்று முல்லைக்கு தேர் கொடுத்த வைபவம் நடக்கும். அன்று பாரி ஒரு தேரில் பரம்பு மலை அடிவாரத்திற்கு செல்வார். அங்கு முல்லை செடிக்கு அருகில் தேரை நிறுத்திவிட்டு தனியே கோவிலுக்கு திரும்பி விடுவார். அதன் பின்பு மன்னர் மக்களுக்கு தானம் செய்யும் படியரிசி அளப்பு வைபவம் நடக்கும். அப்பொழுது பக்தர்களுக்கு அரிசியை தானமாக தருகின்றனர். இக்கோவிலின் வரலாறு என்னவென்றால், கைலாயத்தில் சிவன் பார்வதி திருமணம் நடந்த பொழுது தேவர்கள், மகரிஷிகள், முனிவர்கள் என அனைவரும் கைலாயம் சென்றனர். இதனால் வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்தது. உலகை சமன்படுத்த சிவன் அகத்தியரை தென் திசையில் பொதிகை மலைக்கு செல்லும்படி கூறினார். அகத்தியருக்கோ சிவனின் திருமணத்தை காண வேண்டும் என்றே ஆசை இருந்தது. தனது எண்ணத்தை சிவனிடம் முறையிட்டார். தென் திசையில் அவருக்கு தனது திருமண காட்சி கிடைக்கும் என்றார் சிவன். அப்பொழுது அகத்தியர் சிவனிடம் தான் விரும்பும் இடங்களில் எல்லாம் அவரது திருமண கோல காட்சி கிடைக்க வேண்டும் என வேண்டினார். அதன்படி அகத்தியர் பொதிகை மலைக்கு செல்லும் வழியில் பல இடங்களில் சிவனின் திருமண கோலத்தை தரிசித்தார். அவ்வாறு அவர் தரிசித்த தலங்களில் இத்தலமும் ஒன்று. இக்கோவில் குன்றக்குடி தேவஸ்தானத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இக்கோவிலின் பிரார்த்தனை என்னவென்றால், கருத்து வேறுபாடுள்ள தம்பதியர்கள் இங்கு வேண்டிக் கொள்ள ஒற்றுமை உண்டாகும் என்பது நம்பிக்கை. ஜாதகத்தில் சுக்கிரன் தொடர்பான தோஷம் உள்ளவர்கள் இங்கு அம்பிகையிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். வேண்டுதல் நிறைவேறியவர்கள் சுவாமி அம்பிகைக்கு வெண்ணிற வஸ்திரம் அணிவித்து விசேஷ பூஜைகள் செய்வித்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றுகின்றனர். கோவிலின் திருவிழாக்கள்: சித்திரையில் பிரம்மோற்சவம், வைகாசி விசாகம், திருக்கார்த்திகை, சிவராத்திரி இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. பக்தர்கள் அனைவரும் இத்திருத்தலத்திற்கு சென்று கொடுங்குன்ற நாதரை தரிசித்து வாழ்வில் எல்லா வளமும் பெற அன்புடன் வேண்டுகிறோம்.